வந்துட்டியாம்மா? அழாதீங்க தாத்தா. அழலம்மா, இது ஆனந்த கண்ணீர். எங்க உன்னை பார்க்காம செத்துடணும்னு கவலைப்பட்டுட்டு இருந்த பார்த்துட்டம்மா. இனி சந்தோஷமா சாவ. என்கிட்ட மறைக்காதீங்க தாத்தா. எனக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கணுமேங்கிற உங்க ஆசைய நான் பூர்த்தி செய்ய தவறிட்டேன். அதை நினைச்சுதான் நீங்க அழுறீங்க. இல்லம்மா, நீ என்ன என் பொண்ணா? நான் சொன்னதை கேட்க என் பேச்சுதான். ஆனால் ஒண்ணம்மா, என் கண்ணுக்கு முன்னால கல்யாணம் பண்ணிக்காம போனா கூட நான் கண்ணை மூண்டது பிறகாவது என் போட்டோக்கு முன்னால செஞ்சுக்கிட்டா சரி. இல்ல தாத்தா, இப்ப வேணும்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உண்மையாவம்மா? ஆமா தாத்தா, உங்க ஆசையை பூர்த்தி செய்ய நான் தயாரா இருக்கேன். ஷாமலா, டாக்டர் கூப்பிடுங்க. யார? ஜானகி கூப்பிடுங்க. சும்மா அவர் எதுக்கு தாத்தா? என்னம்மா எப்படி நான் இந்த நேரத்துல எங்க போய் மாப்பிள்ளைய தேடுறது? தாத்தா என்ன தாத்தா? ஏம்மா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஆனா என்னம்மா சொல்லு, உன் மனசுல யாராவது தான் சொல்லு. வெக்கப்படாதம்மா, சொல்லு. ஆமா, என் மனசுக்கு பிடிச்ச ஒருவரை நானே தேர்ந்தெடுத்துட்டேன். அவரை கல்யாணம் செய்துக்க நான் தயாரா இருக்கேன். என்னம்மா என்னம்மா சொல்ற ஷியாமளா? எங்க இன்னொரு தடவை சொல்லுமா? வந்து என் மனசுக்கு பிடிச்ச ஒருவரை நானே தேர்ந்தெடுத்துட்டேன். அப்பா, தேர்ந்தெடுத்துட்டியா? அவரே கல்யாணம் செய்துக்க நான் தயாரா இருக்கேன். தயாரா இருக்கியா? டாக்டர் எங்க எனக்கு ஒரு ஊசி போடுங்க, மருந்து கொடுங்க. என் பேத்திக்கு கல்யாணத்தை பிடிச்சிருக்கிறவல்ல, என்ன கொஞ்சம் உயிரோட வச்சு வைங்க டாக்டர். அந்த காட்சி என் கண் குளிர பார்த்துட்டு வாயார வாழ்த்துட்டு அப்புறம் ஒன்ன போயிடுறேன். நீங்க இப்படி எல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் நான். இது யாருமா? என் ஃப்ரெண்ட் ஜலஜா. ஏம்மா ஜலஜா, உனக்கு ஷியாமலாவோட காதல்னு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுங்க. எப்படிமா இருப்பா? ரொம்ப அழகா இருப்பாரு. உன்னைய கேட்டேன். சொல்லேண்டி, ரொம்ப நல்லா இருப்பாருங்க. குணம் எப்படிமா? அதை ஏன் கேக்குறீங்க? ரொம்ப தங்கமான மனசுங்க. ஜோடி பொருத்தம் எப்படி? இவளை பார்த்தா அவரை பார்க்க வேண்டியதில்ல, அவரை பார்த்தா இவளை பார்க்க வேண்டியதில்ல. வெரி குட், வெரி குட். அது மட்டும் இல்லைங்க, இவள மாதிரியே அவரும் ரொம்ப வசதி உள்ளவரு. ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒண்ணு நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. வேண்டாம் வேண்டாம், கேட்க வேண்டாம். ஷியாமலா, நீ உடனே போய் அவனை கையோட இழுத்துட்டு வா. நான் இன்னைக்கே அவனை பேசப்படாது. என் கண்ணால அவனை பார்த்து ஜலஜா சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். அப்படித்தேன். திடீர்னு கொண்டு வந்தா எப்படி தத்த முடியும்? ஏன் முடியாது? ஏன் முடியாதுங்க? நீங்க கத்தக்கூடாதுன்னு நான் சொன்னேனே. பாருங்க டாக்டர், பின்ன முடியாதுங்கிற அவனை பார்த்துட்டு எனக்கு மட்டும் ஆசை இருக்காது. இப்ப என்ன அவங்க என்ன முடியாதுன்னு நான் சொன்னாங்க. இப்போ போய் போறாங்க இல்லையாமா? ஆமா தாத்தா, நான் இப்பவே பண்றேன். நீங்க கவலைப்படாத, நிம்மதியா இருங்க. உமா பின்ன கூட்டு அவனை. அந்த வெளிநாட்டுல யார் போறாங்கன்னு பாரு. ஓ, 1926. சரியான அப்பாவி. ஏண்டி, இந்த அப்பாவை நம்ம பயன்படுத்திக்கிட்டேன். இவரை போய் உன் காதலன்னு சொன்னா உங்க தாத்தா நம்பிடுவாரா? நம்புற மாதிரி மாத்திடுவோம். இத பாருடி, இந்த மாதிரி அப்பாவிதான் இந்த வேலைக்கு லாய்க்கு. கொஞ்ச நாளைக்கு என் காதலனா நடிகனா நடிப்பாரு, போனா போயிடுவாரு. சரிவா, போய் கேட்கலாம். ரொம்ப பிரமாதமா ஆச்சுக்கிறீங்களே. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வெலஸ். எப்படி செய்த கத்துக்கிட்டீங்க? ஆரா எமோ இத மறுபடியும் வம்பு வளர்க்க வந்திருக்கீங்களா? நம்ம கிட்ட சௌகாசம் எல்லாம் வேணாம். டேய் போடா. சார் சார் சார், கொஞ்சம் இருங்க சார். சார் 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 சார், வம்பு வளர்க்க வரலீங்க. அன்னைக்கு நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். இந்த கும்பலைங்க இப்படித்தான், பிடிச்சா கழுத்து இல்லைன்னா கால். பாருமோ ஆயே, நீங்க என்கிட்ட மன்னிப்பும் கேட்க வேண்டாம், நான் உங்களை மன்னிக்கவும் வேண்டாம். போயிட்டு வரேன். சார் சார் சார், தயவு செய்து நீங்க அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க. உதவியா? என்ன? எங்க தாத்தாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலைங்க. எனக்கு வைத்தியம் தெரியும். நீங்க வைத்தியம் பார்க்க வேண்டாம், நீங்க கூட வந்தா போதும். ஆமா போதும். உங்க தாத்தா எங்க இருக்கிறாங்க? இந்த சாரதா மில் இருக்கே, அது பக்கத்துல ஒரு பெரிய பங்களா இல்ல, அதான் எங்க வீடு. ஓஹோ, ஆமா, அங்கேயே என்ன கூப்பிடுறிய? இவ ஒருத்தரை காதலிக்கிறதாக தாத்தா கிட்ட பொய்ய சொல்லிவிட்டான்.
காதலா? ரியோ ரியோ. தாத்தா உடனே கொண்டு அவனை பாக்கணும்னு சொல்றாரு. கொண்டு போய் நிறுத்தலன்னா செத்தே போயிடுவாரு போல இருக்கு. சார், இந்த நேரத்துல கொஞ்ச நாளைக்கு தாத்தாக்கு உடம்பு சரியாகிற வரையிலும் இவளுக்கு நீ சொல்லு. ஆமாமா, எனக்கு தான். நீயே சொல்லு. காதலனா நீங்க நடிக்கணும். நான் வர முடியாது, எங்க அம்மா திட்டுவாங்க. ஆமா, ஒரு பொம்பளை எப்படி காதல் செய்ய முடியும்? நான் தான் பொம்பளைன்னு சொல்லிட்டீங்களே. ஜடை பின்னிருக்கேன், பூ வச்சிருக்கேன், தோடு, வளையல், சங்கிலி எல்லாமே போட்டிருக்கேன். தவிர எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? ஐயோ, விளையாட்டுக்கு சொன்னேன், அதை வினயமா எடுத்துக்காதீங்க. உங்களால ஒரு உயிர் காப்பாற்றப்பட்ட போது நீங்க போய் சொல்றதுல தவறே இல்லைங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, போய் சொல்ல நம்மால முடியாதுங்க. டேய், ஓட்டு டேய், ஆமா ஓட்டு. என்னடா அது பைத்திய மாதிரி நீயே தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. எமோ, அன்னைக்கு ரயில்ல என்ன கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுங்க இன்னைக்கு என்கிட்ட பசமா மாட்டிக்கிட்டாங்க. சும்மா பதிலுக்கு பதில் பழுத்து கட்டிட்டேன். யாருடா அது? பேரு பேரு ஐயோ, நெஞ்சில இருக்கு, வெளில வர மாட்டேங்குதே. நான் அப்புறம் ஞாபகப்படுத்தி சொல்றேம்மா. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. இதாண்டா சமயம்னு சும்மா அழகா அடிச்சுட்டேன். சரியான முட்டாள்டா நீ. நமக்கு எதிரியா இருந்தா கூட ஆபத்துனா உதவத்தாண்டா வேணும். அப்படியா? அவங்க என்ன பொய்யில சொல்ல சொன்னாங்க? பொய் சொல்ல சொன்னாங்களா? அப்ப நீ முடியாதுன்னு சொன்னது சரிதான். அத்தை, அத்தை, எங்க அம்மா அரிசி வாங்க வச்சிருந்த படத்தை எங்க அப்பா சீட்டார கேட்டாரு. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எடுத்துட்டு ஓடியாந்துட்டேன். அப்பா துரத்திட்டு வர்றாரு. வந்தாக்க நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அத்தை. சரி, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. செம்பாகம், இந்த பையன் மாறுசாமி இங்க வந்தானா? வரல. என்ன இங்கதான் வந்தான்னு சொன்னாங்களே. யார் சொன்னது? அவனை பார்த்தே 3 நாள் ஆச்சே. எங்க போறான்? வரட்டும். எமோ, பொய் சொல்ல கூடாதுன்னு எனக்கு சொல்லிட்டு இப்ப நீங்க மட்டும் பொய் சொல்றீங்களே. நல்ல காரியத்துக்காக பொய் சொல்றது தப்பு இல்லடா. அப்படியா? அப்ப அந்த பொண்ணுங்க கூட அவங்க தாத்தா உயிரை காப்பாத்துறதுக்கு தானே பொய் சொன்னாங்க. என்னையும் சொல்ல சொன்னாங்க. என்ன, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கா? சொல்லி இருக்கலாமேடா. ஆமா, சொல்லி இருக்கலாம். சரி சரி, இந்த சாப்பிடு. முன்பின் யோசிக்காம இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேனே, இப்ப என்னடி செய்யறது? என்ன செய்யறது? சொன்ன பொய்ய மறைக்க இன்னொரு பொய்ய சொல்ல வேண்டியதுதான். எப்படி? உன் கற்பனை காதலருக்கு உடம்புக்கு ரொம்ப சரியில்லை, அதனால இப்ப அழைச்சிட்டு வர முடியலன்னு. அவ்வளவுதான். உடனே இந்த டாக்டர் கூட்டிக்கிட்டு ஓடும், தாத்தா என்னையே வெட்டிடுவார். இந்த டாக்டர் ஒரு சரியான போரடி. கொள்ளு கொள்ளுன்னு இரும்பி இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்குறார். முதல்ல அவருக்கு வைத்தியம் பண்ணணும். என்னமா, யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயா அங்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா, இந்த முதுகுல உங்க காதலர் வந்துட்டாரா? நாங்க இன்னும் போகவே இல்லை டாக்டர். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா அங்க நீங்க சொன்னதை வச்சுக்கிட்டு என்னமோ கலப்பிட்டு இருக்காரு. வந்தாச்சா வந்தாச்சான்னு என்ன வேற விரட்டிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா நான் இன்னும் போகவே இல்லைங்கிறீங்க. எப்பதான் போக போறீங்க? இப்பவே புறப்படுறேன் டாக்டர். டாக்டர், உங்களை ஐயா கூப்பிடுறாரு. போச்சு போச்சு. இப்ப என் உயிரை வாங்க போறாரு. நான் அவருக்கு என்னமா பதில் சொல்றது? நாங்க போயிட்டோம் சொல்லுங்க சார். அதை நான் அப்பவே சொல்லியாச்சுமா. சரி, நான் திரும்பி வரலன்னு சொல்றேன். நீங்க சீக்கிரமா போய் கையோட கூப்பிட்டு வந்துடுறீங்களா? சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். உடம்பு ரொம்ப கெட்டு போச்சுங்க. अरे तुम कौन रहे? अरे हम पूछ रहा हूं, तुम बेच रहा है? अरे वो में போவல்ல. अरे मैं क्या पूछता हूं, चुपके अंदर जाते. यार வேணும்? பொண்ணு வேணும். பொண்ணு? அங்க ஒரு சின்ன பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு வேணும். எதுக்கு? அங்க சதம் போல கல்யாணம். तुमको? अरे छे जा. अरे जाओ रे जाओ.